வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த மெண்டல், இந்த ஒரு மெண்டல்னு சொல்லுவேன், அது மெண்டல் தான் சொல்லுவேண்ணா. என் மெண்டலு தான் நேற்று ஐடியில் பார்த்தேன். அடுத்தவன் கெட்டி பிடிக்கிற வீடியோலாம் போட்ட ஐடியில் போட்ட ஒரு நீர ஆபாசம் காட்டலையா? அடுத்தவன் இங்கே பேசுன மட்டும் ஆபாசமா? அட மெண்டலு தான் முதல்ல பின்னாடி அழுக்க முதல்ல ஒழுங்க கழுவும் என்ன. அடுத்தவன் துருத்தியை பாரு என்ன, ஒவ்வொரு வேலையை பாரு என்ன. நீ அடுத்தவங்களுக்கு கட்டி பிடிக்கிற வீடியோ, அந்த வீடியோ, இந்த வீடியோ எல்லாத்தையுமே அப்படியே ஒவ்வொரு ஐடியில் போட்டு காமிச்சிட்டு இது ஆபாசம் இல்லையா? சோத்த திங்கிறா இல்லை வேற திங்கிறா? அடுத்து கிழிச்சு போடுத்தாம எப்பா பார்த்தாலும் நம்மகிட்டே வந்துக்கிட்டு ஆபாசம் பற்றி ஒழுங்கா இருக்கணும். ஒவ்வொரு பற்றி தெரியும் விட நீ ஆபாசம் எப்படினாலும் தெரியும் எங்களுக்கு. திருச்சியில் அப்படி உல்லாசமா ஆடுன்னு தெரியாதா? இல்லை லட்சணம் தெரியாதாங்கண்ணா. எப்பா பார்த்தாலும் ஆபாசன்ட்டு அப்படி நீ ஆபாசம் இல்லாமல் பிள்ளை எப்படியோ பற்றியாரு ஆளு மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கமாண்டை போட்ட பிடிச்சி ஏசணும். உன் வீட்டில் உன் பொட்ட பிள்ளைய பாரு, அதை காமி இதை காமின்னா வாயில அறுத்து கிழிச்சு விடுவோம் அறுத்தாமா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சுண்டக்கா போல கிடந்து வர்ற வருத்த பாரு. முதல்ல ஒவ்வொருக்கு என்ன சொல்றேன் கேளும். ஆபாசமா பேசுறோம், ஆபாசம் பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிட்டு போருவே. எதுக்குவே பேசுறது அறிவிட்ட முட்டா பயல முட்டாப்பையுமே வச்சுருக்கு. முட்டாப்பையில நானும் சரின்னு வாயை கூட பேசக்கூடாதுன்னு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஒரே இந்த காவலில் நாய் மொழுமில்ல அதே மாதிரி மோண்டுக்கிட்டு வீட்டில் உள்ள பிள்ளைகளை நீ காமி அதை காமிங்க வாயை கிடத்துக்கு அறுத்துக்கூட அறுத்தாமா. ஆமாம், முதல்ல ஆபாசம் நீ செல்லை அணைச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராமை வச்சுட்டு போத்திட்டு சர்வீஸை மட்டும் பாரும். அடுத்தவங்க பார்க்க வேண்டாம் என்ன. முதல்ல தான் ஐடியில் ஆபாசம் வீடியோ போட்டு காமிக்கிற பெரிய ஆபாசம். இதில் ரோக்கியம் மயிறு மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கொண்டைக்கா போல கிடந்துட்டு வருது. தண்ணி அடிச்சது வீட்டை பொத்திட்டு படும். அடுத்தவன் எப்படி நக்கிட்டு போறான் என்ன.